இது ஒன்றும் டெம்போ ட்ராவலர் நான் சுற்றி சுற்றி வந்து பேசுகிறேன். இது மேடை தான் ஒரு பக்கம் தான் பேசுவாங்க. எல்லோருக்கும் டாட்டா காட்ட வேண்டும், எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆறாது இல்லை ஒன்றா கத்துறது இப்போ சொல்லிக்கிட்டே கேட்க சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டேன். இருக்கிறவங்களும் சும்பையா மனித உயிரில் அவனை கேடவும் பட்சம் வேண்டாம். மனுஷ உயிரோட உதவாதீங்க. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக இந்த கொஞ்சம் இன்னும் வயதை என் கையில் ஒன்று மாட்டேன். தலைவராக இருந்தார் கேப்டனு. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா யாருமே பேச முடியாது. சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா நான் கூட கிளம்பிடுவேன். நான் ஊருக்கு சத்தம் போட்டு தான் எப்படி பேசுறது? எல்லாரும் இவ்வளோ பேருக்கு இந்த கூட்டத்திற்கு சத்தம் போடுங்க. நான் எல்லா பக்கம் திரும்ப. இது ஒன்றும் மேடை, இது ஒன்றும் டெம்போ ட்ராவலர் நான் சுற்றி சுற்றி வந்து பேசுகிறேன். இது மேடை தான் ஒரு பக்கம் தான் பேசுவாங்க. அதனால சொல்லுகிறேன், எல்லோருக்கும் டாட்டா காட்ட வேண்டும், எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யாராது இல்லை ஒன்றா கத்துறது இப்போ சொல்லிக்கிட்டே கேட்க சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டேன். இருக்கிறவங்களும் சும்பையா சொல்லிக்கிட்டே இருக்க கேட்கல. அவங்களுக்கு அறிவில்லை. ஆறாது அறிவில்லை. இருக்கிற ஆளுங்களும் அமைதியாக இருக்காங்க. சும்மா இருக்கணும். அப்புறம் உங்களை விட்டு வரட்டுங்கன்றேன். பார்த்துக்க பேசாம சொல்லிக்கிட்டே இருந்தான். அந்த பாலுங்கிறான் ஒருத்தன் தான் கத்துறான். என்ன நான் என்ன கேட்கிறேன்? ஒருத்தன் அசிஸ்டன்ட் போய் சொல்றாரு, டைம் ஆச்சு நம்ம போகணுமென்ட்டு. நான் பேசணுங்கிறேன். நான் ஏன் இதெல்லாம் யோசிச்சேன்னா, இன்னைக்கு என்ன வேலை ஏன் இப்படி எந்திரிச்சு ஒரு எடுக்கிறாரு போட்டா உட்காந்து எடுக்கல. நான் தான் தெரியல எந்திரிச்சு எடுத்தா நான் நல்லா பேசிக்கிட்டு இருக்கும் போது எதுக்கு டயருக்கு நான் திருச்சியை தாண்டி வர போகணும். நாளை மறுநாள் வந்து நான் வேட்புமனு தாக்கல் பண்ணணும். சாதாரண சும்மா நினைக்கிறீங்களா? நான் தமிழ்நாடு பூரா காரில் சுற்றி ஒரு சும்மா நினைக்கிறீங்களா? எல்லாரும் நினைக்கிறீங்களே விஜயகாந்த் வந்துட்டா ஏதோ கத்துறாரு, விஜயகாந்த் நம்ம கத்தலாம். அதெல்லாம் கிடையாது. விஜயகாந்த் வந்தால் விஜயகாந்த் காரில் சுத்துறது இங்கிருந்து ஆண்டிப்பட்டி போயிட்டு ஆண்டிப்பட்டி திரும்ப உங்களை வந்து சும்மா நீங்க நினைக்கிறீங்க. மதுரையிலேருந்து நீங்க போய் பார்த்தா தானே தெரியும். உள்ள அவங்க என்கிட்ட அதிமுக ஒரு ஆள் வந்தார். எங்கிட்ட முரட்டு பணபலம் இருக்குங்க. எங்கிட்ட பணபலம் இருக்கட்டுமே. எங்கிட்ட மனபலம் உள்ள இளைஞர்கள் வாழ்ந்தான் இந்த விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தான். சரித்திரம் பேசுறது உங்களுக்காக இருக்கக்கூடாது. வாழ்ந்தான் மக்களுக்காக வாழ்ந்தான் இந்த விஜயன். சரி, நான் கேட்கிறேன், நீ கரண்ட் உங்களுக்கு விலை கொடுத்து வாங்குறீங்களே இல்லையா? ஆனால் மின்மிகை மாநிலமா மாற்றுவீங்கன்னா நீங்க தேர்தலுக்கு கூட்டு வந்தீங்க. எங்க மின்மிகை மாநிலமா மாத்துறீங்கன்னா உங்க கட்சிக்காரங்க கொக்கி போட்டு திருடுவாங்க. அதை மாத்திரம் விட்டுருவாங்களாம். மற்றவங்க கொக்கி போட்டு திருடக்கூடாது. போலீஸ்காரங்க திருடுவாங்களாம். எல்லாத்தையும் பார்ப்பாங்களாம். ஆனால் இவங்க மீட்டிங்க்கு எந்த தடையும் இருக்கல. என்னையா ராஜேஷ் லக்கானி என்ன பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஒன்றும் பண்ணிடாம நீங்கள் ராஜேஷ் லக்கானி என்ன பண்ண தூங்குறாரா அப்படின்னு எழுதுங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏனென்றால் அவங்க மீட்டிங் போட்டவங்க ஆள் படிக்கிறாங்க. ஆள் படித்தது இப்போ வந்து கரூரில் இது வரைக்கும் எவ்வளோ பிடிச்சிருக்காங்களே. சுமார் 100 கோடி 200 கோடிங்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கணக்கு சொல்கிறாங்க.
பத்திரிகையில் ஒரு செய்தி வருது, நேரில் பார்த்தா ஒரு செய்தி வருது, வெளியிருந்து ஒரு செய்தி வருது, டிவியில ஒரு செய்தி வருது. எதை நம்புறது? டிவி நம்ம பாக்குறது இல்ல, டிவியில சொல்றாங்க. நாங்க டிவியில பார்த்தோம், அந்த டிவியில பார்த்தோம், இந்த டிவியில பார்த்தோங்கிறாங்க. இந்த டிவியில பார்த்தா நமக்கு என்ன பண்றது? இதுக்கு மேல் நாம் கெஞ்ச முடியாது, வேறு விதமாக தான் நடந்து கொள்ள வேண்டியிருக்கும். ஆகையினால் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். அதான் நீ கூட்டுன்னு வந்துட்டேன்ல, அதனால ஏன்னா நான் பேசுறேன். நான் மற்றவங்க மாதிரி எழுதி வச்சு பேசினா எதுவும் பேசலாம். அதே மாதிரி 92 வயதில் உள்ள கலைஞருக்கு ஆராதனை முதலமைச்சரான பதவி ஆசை இருக்குல்ல, அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு எந்த ஆசையும் இல்லைங்கிறாங்க. இந்த ஆசை இல்லாமல் இந்த அம்மாவுக்கு பணத்த ஆசை. அவருக்கு பதவி ஆசை, இவர் பணத்த ஆசை. அவர் பதவி ஆசை என்றால் அது பதவி ஆசை என்பது என்ன? பணம் சம்பாதிக்கிறான். இவங்களை பணத்த ஆசை என்பது என்ன? பதவி இருந்தால்தான் பணம் சேர்க்க முடியும் என்பதால் பதவி ஆசை மறைமுகமாக இருக்கு, நேரடியாக இருக்கு. பணம் என்பது மட்டும் மறைமுகமாக இருக்கிறது கலைஞருக்கு என்று தெரிவித்துக் கொண்டு உள்ள சொல்றேன். நிறைய இருக்கு பேசுறதுக்கு, நிறைய விஷயம். எங்கே பேச வர்றீங்க நீங்க? பணதாசை, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா அதுக்காக இந்த கொஞ்சம் இன்னும் வயதான் என் கையில் ஒண்ணு மட்டும்தான். அதே போல பாத்தீங்கன்னா 110 விதியின் கீழ் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள். 110 விதியின் கீழ் ஜெயலலிதா சொன்னது உங்க பொய் சொல்றாங்க திமுகன்னாங்க. என்ன பொய் சொன்னாங்கன்னு சொல்லணும் இல்லையா? ஆக 110 நான் இது வரைக்கும் எல்லாம் செஞ்சுட்டேன்னா நான் மதுரைக்காரன். கோரிப்பாளத்திலிருந்து மேம்பாலம் அமைக்கிறாங்க, அமைச்சிட்டாங்களா? அது மாதிரி சுண்ணாம்பு காலத்துல மேம்பாலம் அமைக்கிறாங்க, அமைச்சிட்டாங்களா? அமைக்கல இல்ல. அதுக்கு என்ன காரணம்? ஆக இதை விட மதுரை துணை நகர் அமைக்கிறேன் நாங்க. எங்க போச்சு இதெல்லாம்? எழுதப்படுது 110 படிச்ச மதுரை துணை நகரம் அமைக்கிறேன் நாங்க. எங்க துணை நகரம் அமைச்சாங்க? நீங்க தான் கேட்கலாம். ஆனா சுக்கேஸ் எல்லாரும் போறாங்க. உங்களை நான் சொல்லவில்லை. பத்திரிகை நண்பர்களே, பத்திரிகை ஆசிரியர்கள் யார் மெயினானவங்களுக்கும் டிவிகளை சேர்ந்தவங்களும் சுட்கேஸ் வச்சுங்க. சுட்கேஸ் அதனாலதான் யாருமே டிவியில பாருங்க யாரும் எழுதுல. ஏதோ அனுபவத்தாலே என்ன அனுபவம் அவன் 2 பேருக்கு அனுபவம் இருக்கா? விஜயகாந்துக்கு அனுபவம் இல்லை. ஆம், எனக்கு அனுபவம் இல்லைதான். ஏனென்றால் அவர்களை போல எனக்கு பணத்தை கொள்ளையடிக்க தெரியாது. இப்ப ரெட்டையில எம்ஜிஆர் இப்படி காட்டினாரு. இவங்க 2 தூக்கு சேலத்துல 2 பேர் இறந்துட்டாங்க மக்கள். தூக்கு 2 தூக்கு. அடுத்து பூசாச்சலத்துல 2 தூக்கு. அடுத்து தருமபுரி 2 தூக்கு. அவங்களுக்கு மனித உயிர் அவட கிழமை பட்சம் ஜாக்கிரதை. கிழமை பட்சம் வேண்டாம், மனுஷ உயிரோட விளையாடி அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் காட்டுறது இப்படித்தான், அவங்க காட்டுறது இப்படி, நான் காட்டுறது இப்படி, மற்றவர்கள் காட்டுறது இப்படி, நான் காட்டுவது இப்படித்தான். நீங்க எல்லாரும் இந்த தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன்னா தயவு என்ன வாழ்கன்னு சொல்றாலும் அப்புறம் ஓட்டு போடுறாங்கன்னு வாழ்க. ஓட்டு போட்டு வந்தாதான் நான் பார்க்கணும். ஆனா அதிமுகவும் திமுகவும் அவங்க என்ன பண்றாங்க? அதிமுக திமுகவும் போலீஸ் உளவுத்துறை வச்சுக்கிட்டு எங்களை விடுறேன். நான் மக்கள் மனசுதான் என்னுடைய உளவுத்துறை, தொண்டர் தான் எனது கண்கள். அவர்களை வைத்துதான் எல்லாத்தையும் பார்க்கணும். வெளிப்படையான நிர்வாகம் தான் எனக்கு பிடிக்கும். வெளிப்படையான நிர்வாகத்தை தரலாம் இல்லையா என்று பாருங்கள். விஜயகாந்த் உட்கார்ந்தா எல்லாம் தெரியும். உட்கார விடுறது உங்க அதான் சொல்லி. இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர். இங்க இருக்கவங்க எல்லாரும் சொல்றாங்க அதர்மத்திற்கு நடக்கின்ற போது இந்த பொருளை நீங்க ஜெயிக்கணும் என்று சொல்லிக்கின்ற உடனே நன்றி. வணக்கம் மக்களே. நீங்க எல்லாரும் பிறந்து நன்றி. அந்த